ஊர்ல மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல எல்லாமே இந்த மண்டேன்னு சொன்னாலே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து ஐடில ஒர்க் பார்க்குற எம்ப்ளாயீஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மண்டேன்ற ஒரு நாளை எப்படியாச்சும் கடந்துட மாட்டோமா? சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மண்டேனாலே சிக் லீவ் போகலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்களால நம்ம மாத்துறதுக்காக பார்த்தோம்னா, இனிமேல இருந்து மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு வீடியோக்களை போட ஆரம்பிக்க போறோம். இது இனிமே வாரம் மண்டே காலையில 7 மணிக்கு எல்லாம் வந்துடும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ரியல் லைஃப்ல நடந்தது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் மண்டேவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாள் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயராக இருந்த மன்சூர் அலிகான் பட்டோடியை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாமே வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்தை பத்தி யோசிச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். அந்த கஷ்டத்தையே நினைச்சு அப்புறமே டிப்ரெஷனும் ஆக ஆரம்பிப்போம். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டத்தையே பார்த்தோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்தையே ஒரு பாசிட்டிவ் மெத்தட்ல யோசிச்சு வாழ்க்கையில அதையே சாதகமா மாத்திருக்காரு. எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு மன்சூர் அலிகான் பட்டோடி பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட 16வது வயதுல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட்டான சசக்ஸ்ல போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு அவர் ஃப்ரெண்டு கூட கார்ல அவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார்ல இருந்த கண்ணாடி துகள்கள் அவரோட வலது கண்ணில் பட்டு கிட்டத்தட்ட அவர் வலது கண்ணோட பார்வையை இழக்கிற வரைக்குமே போயிருச்சு. அவருக்கு கிடைச்ச ஒரு டாக்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டாலும் கூட அவரோட பார்வையை முழுமையா கொண்டு வர முடியல. அவரோட பார்வையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ரெண்டு விதமா தெரியற மாதிரியே இருந்திருக்கு. நடந்தது ஜூலை மாசத்துல. ஐயோ, நம்மளுக்கு இப்படி கண்ணு போயிருச்சு, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டெஸ்ட் கரியர் போயிருமே அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரு. அவருக்குள்ள இருந்த ஒரு தன்னம்பிக்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பரவாயில்ல நம்ம விளையாண்டு பார்க்கலாம், நம்மளுக்கு கிரிக்கெட் வருதான்னு. சர்ஜரி முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. கிரிக்கெட் விளையாடும் போது மாதிரியான ஒரு கண் பார்வை இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல. இருந்தாலும் வைராக்கியத்தோட இருந்த அந்த ஒரு மன்சூர் அலிகான் பட்டோடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பார்வை திறனுக்கு ஏத்த மாதிரி தன்னோட பேட்டிங் ஸ்டைலையும் மாத்துறாரு. இவருக்கு நல்லா கை கொடுக்குது. அடுத்த 6 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டீமுக்கு இவர் டெபியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1961 ஜூலைல ஆக்சிடென்ட் ஆகுது. 1961 டிசம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு டெபியூ பண்றாரு இங்கிலாந்து கூட. இந்த டெபியூ ஆன அதே சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ்ல நடக்குது. அவர் பார்த்தோம் அப்படின்னா 103 ரன் அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற வைக்கிறாரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. பின்னர் 1962 வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வைஸ் கேப்டன் பதவியானது கொடுக்கப்படுது. அதே டூர்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் கேப்டனாக மாற்றப்படுறாரு. தன்னோட 21 வயது 77 நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஆகி யங் கேப்டன்ற வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சிருந்தாரு 2004 வரைக்கும். அதுக்கப்புறமா 1968 இந்தியாவை முதல் முறையா ஒரு வெளிநாட்டு மண்ணில் வெற்றியையும் பதிவு செய்யறாரு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. கரியர்ல பார்த்தோம் அப்படின்னா 46 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 46 மேட்ச்ல 40 மேட்ச் கேப்டன் ஆடி இருக்காரு. 2793 ரன்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 36.91 இருக்கு. சாதனை படைச்ச அந்த பட்டோடி அன்னைக்கு மட்டும் ஒரு தோண்டு போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா வாழ்க்கையில இவ்வளவு தூரம் ஒரு சாதனையை பார்த்திருந்திருக்கவே மாட்டாரு.